நம்ம எல்லாருமே மைசூர் சாண்டல் சூப்பை கேள்விப்பட்டிருப்போம். ரொம்பவே பிரபலமானது. அந்த பிரபலமான மைசூர் சாண்டல் சூப்பை தயாரிக்கிற கம்பெனி யாருடையது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா சந்தேகம் தான். இந்த அளவுக்கு பிரபலமான மைசூர் சாண்டல் சூப்பை தயாரிக்கிற கம்பெனி முழுக்க முழுக்க கர்நாடக அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆமாங்க, ஆவின் நிறுவனம் எப்படி தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்குதோ, அமுல் ஐஸ்கிரீம் எப்படி குஜராத் அரசின் கீழ் இயங்குதோ, அதே போல மைசூர் சாண்டல் சோப்பு கர்நாடக அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை கடந்த ஒரு பழமையான ஒரு பிரபலமான நிறுவனம். இதோட ஹிஸ்டரி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1915 1914 ஆண்டுகளில் அந்த மைசூர் பகுதி, கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியில சந்தன மரங்கள் அதிகமாவே இருந்துச்சு. அந்த சந்தன மரங்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மைசூர் அரசாங்கத்தோட வருமானத்திற்காக அந்த சந்தன மரங்களை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிநாடுகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மரத்துல இருந்து பெர்ஃபியூம் தயாரிக்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே தயாரிச்சிருந்தாங்க வெளிநாடுகள்ல. அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் பல நாடுகள் ஏற்றுமதி பண்ணாங்க. அப்போ ஒரு நாடுகள் இருந்து அந்த வெளிநாட்டு ஆண்ட மன்னர் மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜாவை பாக்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒரு மன்னர் வராரு. அப்போ வெளிநாட்டுல இருந்து மன்னர் அவரு மைசூர் மகாராஜாவுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. என்ன பரிசுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மைசூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆன சந்தன மரத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட பெர்ஃபியூம், சோப்பு எல்லாமே அதுல இருக்கு. அப்போ மைசூர் மகாராஜா ரொம்ப அழகா இருக்கு, இது வாசனை ரொம்ப அதிகமா இருக்கு, எங்க இருந்து எடுத்து வாங்குனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின சந்தன மரத்துல இருந்தா தயாரிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மைசூர் மகாராஜாவுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு குறைஞ்ச லாபம் தான் பெறோம், ஆனா எங்க சோப்பு தயாரிச்சு அதிகமான லாபம் பெறாங்கன்னு நினைச்சிட்டு நம்மளே அப்ப தயார் செய்யணும் அப்படின்ட்டு 1916 மைசூர் மகாராஜா தலைமையில ஒரு குழு அமைக்கிறாரு மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜா அவர்கள். அந்த குழு முழுவதும் ஆய்வு பண்ணி 1918 சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. மைசூர் சாண்டல் சோப்பு கம்பெனி மட்டும் இல்லாம பெர்ஃபியூம் தயாரிக்கிறது, லிக்விட் தயாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஆரம்பிச்சு அது ரொம்பவே நல்லபடி நடந்துட்டு இருக்கு. இன்னும் காலகட்டத்துல லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 1800 கோடி லாபம் அடைஞ்சிருக்காங்க இந்த மைசூர் சாண்டல் சோப்பு. இது மைசூர் பகுதி ஆண்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மைசூர் பகுதி ஆண்டு கிருஷ்ணராஜா அப்படிங்கிற மன்னருடைய ஸ்மார்ட் திங்கிங் தான் இதற்கு காரணம். அவரு ஆமா சரி ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம வெளிநாடுகள் இவ்வளவு வருமானம் வராங்க, இப்ப நம்மளே தயாரிச்சு அந்த ஸ்மார்ட்டா திங்க் பண்ணார்ல, ஸோ அதுதான் சக்சஸ். பிசினஸ்க்கு என்னைக்குமே ஸ்மார்ட் திங்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மைசூர் மகாராஜாவும் அதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான இன்ஸ்பைரி. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அது சக்சஸா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1918 ஆரம்பிச்சது இன்னைக்கு 2000 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக சக்சஸா போயிட்டு இருக்கு. இன்னும் அதனுடைய வருமானம் அதிகரிச்சுதான் இருக்குன்னு இது கர்நாடக அரசாங்கம் சொல்லுது. ஸோ என்னைக்குமே ஸ்மார்ட் திங்கிங் பிசினஸ்ல ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். மைசூர் சாண்டல் சோப்பை பத்தி உங்களுக்கு மேலும் எந்த தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.